தன்னுடைய தன்னம்பிக்கையால் அனைவரையும் தன்மையப்படுத்தக்கூடிய என் மனதிற்கு பிடித்த தனுசு ராசி நேயர்களே, எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம்? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறது? 12ஆம் வீட்டு அதிபதி வேற வந்து ஸ்ட்ராங் ஆக போறாராமே. அது 26ஆம் தேதி நான் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வாங்க, முதல் ஒரு 25 மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு செம்மையா இருக்க போகுது. எல்லாருக்கும் இப்படியே சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நல்லதே நினைப்போமே, நல்லா தான் இருப்பீங்க. அது தனுசு ராசிக்காரங்களாம் இந்த தடவை நான் வந்து பாயிண்ட் பாயிண்டா சொன்னா, அப்பாடி! இதுவரைக்கும் நான் குடுப்பேனா, இல்ல சுக்கிரன் குடுப்பாரான்னு 2 பேருக்கும் சேர்ந்து பிளஸ் பண்ணிட்டு இருந்தா, சுக்கிரன ஓரங்கட்டி அனுப்பிச்சாச்சு. அதுவே ரிலாக்ஸா இருக்கு. இல்ல எப்பயுமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த யாரோடையும் சேர்றது, ஆ நான் சுயம்புடா அப்படின்னு சொல்றதுல யாருக்கு கர்வமோ இல்லையோ தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் கர்வம். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வார்த்தைய. யாராலும் எதாலயும் வந்து இல்லாம நான் வளர்ந்தேன்றதுக்கு மாரி அவங்க வளர்ந்தும் காட்டுவாங்க. அதுதான் தனுசு ராசியோட ஸ்பெஷல் குவாலிட்டி. ஆனா நிஜமா சுக்கிரன் இருந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் அப்படியே கீழ இறங்கி வந்திருக்காரு. ஓகே. என்னதான் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 8ல இருக்கிறது, 6ஆம் வீட்டு அதிபதி 7ல இருந்தாரு. இப்ப திரும்ப 6ஆம் வீட்டு அதிபதி 8ல இருக்காரு. நல்லதா? கெட்டதா? வாங்க பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாத காலம் ராசிநாதன் சூப்பரா கேந்திரம் ஏறி இருக்காருப்பா. காலபுருஷனுடைய 4ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்காரு. நம்மள தான் பார்க்குறாரு. இந்த 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் கேந்திர ஸ்தானங்கள். நான் தான் சொல்லிட்டேன். இந்த தடவை டெக்னிக்கா தான் பேச போறேன். அதனால தனுசு ராசிக்காரங்க ராசிநாதன் கேந்திரம் ஏறுறது சரியா தப்பா? சரிதான். ஆனா குரு கேந்திரம் ஏறக்கூடாதுன்னு வேற மூல நூல்லாம் சொல்லுது. அப்ப குரு மாத்திரம் ஏதாவது பாவம் பண்ணாரா? அப்படிலாம் இல்ல. ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நிறைய யோசிக்க போறீங்க இந்த தடவை. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 1 மாசம் என்ன இருக்குன்னா, யோசனை அதிகரிக்க போகிறது. எல்லாமே நல்லதா நடக்கும். ஆனா அப்படிலாம் இல்ல. இப்படியே யோசிக்க போறீங்க. என்ன இந்த 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இதுவரைக்கும் குடைச்சல குடுத்துட்டு இருந்த மிஸ்டர் சனி கொஞ்சம் வக்கரமாயிருக்காரு. நான் 4ஆம் இடம் 3ஆம் இடத்தோட கனெக்ட் பண்ணுவேன். அப்ப இந்த 3ஆம் இடத்த இது என்னுடைய பாணி. 3ஆம் இடத்தோட கனெக்ட் பண்ணும்போது இந்த சனி ராகு சேர்க்கை வாவ்! வேற லெவல். நெறைய தனுசு ராசிக்காரங்க இந்த தடவ ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஃபாரின் யுனிவர்சிட்டில ஏதாவது அப்ளை பண்றது, பெரிய பிரம்மாண்ட முயற்சிகள் மேற்கொள்றது, சும்மா சாதாரணமான அல்ல. பிரம்மாண்ட முயற்சிகள் மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை இந்த மாதம் நீங்கள் தொடங்குவீர்கள். கிளியர். சொல்றது புரிஞ்சுல? ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு செடி வளர்ந்து ஒரு காய் காய்க்கணும் அப்படின்னா, இப்ப செடி நட்டு வச்சா தானே வருவோம். அப்ப செடி நட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. ஸோ தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஆரம்ப புள்ளி இந்த செப்டம்பர் மாசத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது. எஸ்பெஷலி 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா நடந்தே தீரும். ஸோ ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி, மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி, மிகப்பெரிய முயற்சியை நோக்கி, அது வீடு வாங்குறதா இருக்கலாம், வண்டி வாங்குறதா இருக்கலாம், அது நீங்க வேலைக்கு போறதா இருக்கலாம், ஃபாரின்ல படிக்கிறதா இருக்கலாம், கல்யாணம் பண்றதா இருக்கலாம், குழந்தை பெத்துக்கிறது வாட்டெவர் இஸ் ஏதோ ஒண்ணு. வாட் நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு போவதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய இந்த மாதம் நீங்கள் போட காத்திருப்பீர்கள். அதுவும் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகே. இந்த தடவை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, முயற்சிகள் நிறைய மேற்கொள்ள போறீங்க. நிறைய அலைச்சல் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுவும் குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய தனித்த ராகு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே கீழே வர சனி. கொஞ்சம் அதுவும் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி வேற. 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்றது சரியா தப்பா? சரிதான். முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமா இருக்க போகுது. அலைச்சல் அதிகரிக்கலாம். நிறைய நண்பர்களுடைய வட்டம் அதிகரிக்க போகுது. கம்யூனிகேஷன் 3ஆம் இடமே கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. தெளிவா தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை போட்டு பேச போறீங்க. நான் சொல்றது தெளிவா புரிஞ்சிருச்சுல்ல? தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை பேசும்போதே தெளிவா தேர்ந்தெடுத்து வார்த்தையை பேச போறீங்க. அந்நியாசமா வாயிலிருந்து வார்த்தையே வரது. வார்த்தையே புடுங்க முடியாது. இத்தனை நாள் நீ பேசினதானே நான் வச்சு செஞ்சேன். இனிமே நான் பாரு எப்படின்ற மாதிரி அமைதியா இருக்க போறீங்க. ஒரு வார்த்தை பேசினாலும் திருவார்த்தையா பேச போறீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி நல்ல வக்ரமா இருக்காரு. அதனால வாயை திறந்துராதீங்க. சரியா? ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் தான். உங்க தசாபுதி நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே அமைதியாயிருவீங்க. இல்ல நமக்கே தசாபுதி நடந்துச்சுன்னா வாயால சில வம்புகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய நேரமும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு கொஞ்சம் கோர்ட்டு கேஸ்ன்னு இழுக்கக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம், எஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. எனக்கு கேது வேற உட்காந்துருக்க பொசிஷனை பார்க்கும்போது கொஞ்சம் குடும்ப ரீதியாக தவறா எடுத்துக்காதீங்க. யாரெல்லாம் 2வது திருமணத்திற்கு இல்ல திருமணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகுது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டர்ன் ஆகுது. இல்ல அதன் மூலமா ஒரு மன உளைச்சல். ஏன்னா குடும்பக்காரகனே சூரியன் தான். அவன் போய் கேதுவோட உட்காந்துருக்கான். 10வதுக்கு ராசிநாதன் வந்து அங்க இருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாயுடைய அமைப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இழுபறி நிலையை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உண்டாக்கும். அதன் மூலமாக மன ரீதியான சில சில டிஸ்டர்பன்ஸை வந்து ஃபேஸ் பண்ண வரலாம்.
அதெல்லாம் இப்படியேவா இருக்க போகுது? இப்ப இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருந்துட போறோம்? இல்ல இல்ல, மாறிட்டே தானே இருக்க போகுது. கண்டிப்பா அடுத்த மாசம் சரியா போகும். இந்த மாசம் வந்து வம்பு வழக்குகளில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யார்கிட்டயும் கடனை கொடுக்காதீங்க. அதே மாரி கடனை வாங்காதீங்க. கடனை வாங்குனீங்கன்னா, நான் குடுத்தேன், நான் குடுத்தேன், நான் குடுத்தேன்னு சொல்லி உங்கள வந்து அப்படியே ஒரு மாரி படுத்தி எடுத்துருவாங்க. நம்பிக்கை சில இடங்களில், சில மனிதர்களிடம் உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றத பொறுத்து கண்டிப்பான நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பீர்கள். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அப்படின்னா, ஆமா. ஒண்ணும் இல்ல. வெறும் கோச்சாரம் தான் இயங்குதுன்னா, டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வாங்கி தராம போனாலும் நம்பிக்கை துரோகம் தான். நமக்கெல்லாம் அப்படிதான். சாப்பாடெல்லாம் முக்கியம். இல்ல. அதனால டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதாவது ஒரு வாக்கு குடுத்துட்டு, அத மீறுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவ உண்டு. அதனால யாரையும் நம்பாதீங்க. 3ஆம் இடத்துல ராகு இருந்தா நம்மள வாக்கு குடுக்க வச்சு, அதன் மூலமாக சில அலைச்சல குடுக்கும். நெறைய பேர் உங்கள மேனிபுலேட் பண்ணுவாங்க இந்த மாசம். அத பண்ணுங்க, இத பண்ணுங்க, நாங்க அத பண்ணி தரோம், இத பண்ணி தரோன்ற மாரி நெறைய வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதனால பிசினஸ் பீப்பிள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. தனுசு ராசிக்காரங்க. நீங்களே பிசினஸ் பண்ற ஆளா இருந்தாலும், நீங்க பேசுகிற வார்த்தையில் கவனமா இருங்க. கமிட்மெண்ட் குடுக்காதீங்க யாருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா கமிட்மெண்ட் குடுக்க வச்சு ராகு வந்து உங்கள ஒரு வழி ஆக்குவாரு. அதனால அதுல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. ஸோ தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எதுல விழிப்புணர்வா இருக்க வேண்டும்? கமிட்மெண்ட் குடுக்கறதுல விழிப்புணர்வா இருக்க வேண்டும். கடன் கொடுக்கணும் வாங்கல விழிப்புணர்வா இருக்க வேண்டும். ஓகே. எது சூப்பரா இருக்க போது? வேலை சூப்பரா இருக்க போது, வருமானம் சூப்பரா இருக்க போது, செய்யற தொழில்லாம் நல்லா இருக்க போது, நெறைய டிராவல் பண்ண போறீங்க, சூப்பரா பேச போறீங்க, பேச்சின் மூலமாக உங்களுடைய விஷயத்த தெளிவா சொல்லப் போறீங்க, நெறைய பணம் வரப்போது, நெறைய ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. ஹெல்த் ரீதியான இருந்த பிரச்சனைலாம் சரியா போகுது. கொஞ்சம் குழந்தைகளுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். கிளியர்? தனுசு ராசி குழந்தைகளா இருந்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் உங்க அம்மா, அப்பாவுக்கு செலவு வைக்க போறீங்க. அது வேணும், இது வேணும் அவ்வளவுதான். மத்தபடி வந்து குழந்தைகள் ரூபத்துல சில செலவுகளை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்? அது எப்ப கூட 20ஆம் தேதிக்கு மேல தான். 5ஆம் வீட்டு அதிபதி என்ன பண்ணியிருக்காரு? அவர் வீட்ல ஸ்ட்ராங்கா அவர் நம்மளுக்கு 12ஆம் வீட்ல வேற வந்து உட்கார்ந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது, கொஞ்சம் குழந்தைகளுக்காக விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் லவ்வுக்காக சில விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கோவிலுக்கு போறதுக்காக சில செலவுகள் பண்றதுக்கான வாய்ப்பு. கோவிலுக்குன்னு சில விஷயத்த எடுத்து வைக்கிறது. இப்ப ரூ. 5000 எஸ்டிமேஷன் போட்டேன் அப்படின்னா, கோவிலுக்கு ஒரு ரூ. 10,000 ஆறுது. 5ஆம் இடம்லாம் இறை வழிபாடு தான். அப்புறம் உங்க பெயர் புகழுக்காக உங்கள நல்லவங்கன்னு சொல்லணுன்றதுக்காண்டி ஏதோ ஒரு இடத்துல காசு குடுக்கறது. இந்த மாரி சின்ன சின்ன 5ஆம் இடம் சார்ந்த விஷயம் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சுப விரயமா, சுப விரயமான்றது உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்ய போகுது. பட் ஸ்டில் இந்த மாரி இடங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதம். ஓகே. நீங்க படிக்கிற தனுசு ராசிக்கார குழந்தைகளா இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க. அறிவு மேலோங்க போகிறது. அல்டிமேட்டா இருக்க போகுது. நல்லா 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 படிக்க போறீங்க. சூப்பரா இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்காரு அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் போய் உட்கார்ந்திருக்க இடமே குரு வீடு தான். அதனால பெருசாலாம் ஒண்ணும் டீச்சர்ஸ்ட்ட திட்டுலாம் வாங்க மாட்டீங்க. நல்லா தான் படிக்க போகுதுங்க புள்ளைங்க. ஓகே. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிற பட்சத்தில், நான் சொன்ன மாரி கொஞ்சம் கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குல கவனமா இருங்க. சில சில இடங்களில் சில சில நம்பிக்கை துரோகங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரலாம். முன்னாடியே முன்கூட்டி தெளிவா தீர்மானமா திட்டமிட்டுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு மாரி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது வரை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது. சூப்பரா இருக்க போது. எடுக்கிற முயற்சியெல்லாம் பிரம்மாண்ட வெற்றி தான். அல்டிமேட் தான். நெறைய கோவில்களுக்கு நிதி குடுக்கறது, கோவிலுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்றது, கோவிலுக்கு சில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இறை வழிபாட்டுக்காக சில இது பண்றதுன்ற மாரி தனுசு ராசிக்காரர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பயங்கரமா வந்து ஜொலிக்க போறீங்க. நெறைய பிளெஸ்ஸிங்க வாங்கிக்க போறீங்க. சூப்பர். 60 வயதை தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர்றது, கழுத்து சுளுக்கிக்கிறது. இந்த மாரி 3 விஷயங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தாலும் அது ஒண்ணும் பெருசா கவனிக்கப்படல. இருந்தாலும் கழுத்து படுக்கும்போது பார்த்து பத்திரமா தனுசு ராசிக்காரங்க படுத்து எந்திரிக்க வேண்டிய காரணமா தான் இருக்கு. அதுல கவனமா இருந்துக்கோங்க. அதே மாரி பல்லு போய் செக் பண்ண வேண்டிய வர்ற சூழல் உண்டாகலாம் சில பேருக்கு. அது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உத்திராட போராட்ட நட்சத்திரக்காரங்களாம் பல்லு சம்மந்தப்பட்ட வழியில ரூட் கேனல் பண்றது, இல்ல கேப் போடுறதுன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு 60 வயதை தாண்டியவர்களுக்கு கண்ணும் பல்லும் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பதற்கு செவ்வாய் தயாரா இருக்காரு. அதை பண்ணியே தீருவார். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அதுக்கு சில விரயங்களை நீங்கள் மேற்கொள்ள வரலாம். ஆஃப்டர் 25ஆம் தேதி இருக்கு. பெருசா மத்தபடி ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கீங்க. ஒன்றும் ஹெல்த் ரீதியான ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் சுக்கிரனுடைய டிரான்சிட் ஆயிட்டாரு. ஸோ அதனால அங்கிருந்து குருவோட டைரக்ட் பார்வையில தான் உட்காந்துருக்கீங்க. ராசிநாதனுடைய பார்வையில் அப்படியே நல்லா அழகா பாதுகாப்பா 2 பவுன்சர் கூட இருந்தா எப்படி இருப்பாங்களோ, ஹீரோயின் அந்த மாதிரி குருவோட இந்த பக்கம் செவ்வாயோட ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. பெருசா ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். சூப்பரா இருக்க போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். ஓகே. என்ன வழிபாடு பண்ணலாம்? கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுமன் வழிபாடு வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். அது வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் அனுமன் வழிபாடு செய்தீர்களே ஆனால்
வியாழக்கிழமை பண்ணுங்க, இல்ல செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இந்த 2 நாள் வெற்றிலை வழிபாடு. வெற்றிலையை கட்டி அனுமனுக்கு மாலையா போடுறது, இல்ல வெற்றிலையில உங்களுடைய விஷஸை எழுதி அதை கட்டி அனுமனுக்கு மாலையா போடுறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான தன்மையாக மாறி உங்களிடம் சேரும். அந்த கடவுளோட அனுகிரகத்தை அப்படியே வாங்கி உங்க கையில இந்தான்னு வச்சுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம். ஓகே, கூல். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய மலை பார்க்க போறீங்க. மலையா? ஆமா, நிறைய மலை பார்ப்பீங்க. நிறைய ஹில் பார்ப்பீங்க. நிறைய ஹில்ல இருந்து தண்ணி வர்ற மாதிரியான சூழல்லாம் பார்க்க போறீங்க. நிறைய புல்வெளி அதோட சேர்ந்து நடக்கிறது அப்படின்ற மாதிரி இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் கலக்கப் போகிறீர்கள். அதற்கான வாய்ப்புகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய இருக்கு. நிறைய நேச்சரோட கலக்க போறீங்க. நிறைய கடல் சார்ந்த விஷயங்கள் இருக்க போகுது. நிறைய தண்ணியில இருந்து அப்படியே நிலா தெரியுது, தண்ணியில இருந்து சூரியன் தெரியுதுன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பிரபஞ்சம் நான் இருக்கிறேன் என்பதை இதன் மூலமாக காட்டுறதற்கான அமைப்பு 100 விழுக்காடு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம்.